கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், ஆகா பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. உரரா உபரா உகரகரரா உப்பரா ரிப்பரா ரகரரா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. உரிரா உவரா உகரகாரரா. நாம் அமை அறியணுமே, நாம் அமை அறியணுமே, நாம் கிட்டி சேரணுமே, ஏனா கிட்டி சேரணுமே. ஒலிரா ஓபரா ஓபரபாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளனே. பப்பப்பா ரே பப்பா ரீபரபாரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. சுப்பாரா சுப்பேரா சுபசுபாரரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. உமரா ஓபரா ஓபரபாரரா. சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. ரிபிரா ரிபரா ரிபரபாரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், மரியா சிஸ்டர் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். சரி, ஏசாயா 10வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 10:14. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டு விடுவது போல் பூமியில் எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவனும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்துமில்லை, கீச்சென்று சத்தமிட்டவில்லை என்று சொல்லுகிறான். முட்டை உங்களுக்கு முட்டை பிடிக்குமா? இல்லையா? எனக்கு பிடிக்கும். சரி, முட்டைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா எக், EGG எக். எக்ங்கிறது ஆன். 2 முட்டை போட்டீங்கன்னா மேல வரும், ஏன் போட்டீங்கன்னா முட்டை வந்துச்சு. OON. ஸோ முட்டையை நம்ம இப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு முட்டை கிடையாது, 2 முட்டை, டபுள் ஆம்லெட். 2 முட்டையை போட்டு அப்புறம் இது எனக்கு என் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக முட்டையை நம்ம இது கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. ஆன் முட்டையை குறித்து பைபிள்ல எங்க சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து
லூக்கா 11வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது முட்டையை சொல்கிறார்கள். லூக்கா 11வது அதிகாரம் 12வது வசனம், முட்டையை கேட்டால் ஆணை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பான். இது நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இந்த தேளுடைய முட்டையும் கோழி முட்டையும் சைஸ்ல தான் வித்தியாசம் இருக்கும். ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இது இந்த என்ன சூழ்நிலையில சொன்னா நம்ம பார்ப்போம். 10வது வசனத்துல பாருங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகன் கண்ணைக்கிறான், தட்டுகன் திறப்பான். உங்கள் தகப்பானாயிருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பான், மீனை கேட்டால் அதுக்கு பிறகு பாம்பை கொடுப்பான் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப முட்டையை சொல்லுகிறார். முட்டையை சொல்லும்போது ஆண். இது எல்லாவற்றுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து சொல்லுகிறார். இந்த திருத்துவ தேவன்ல என்ன ஒரு அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்துவார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினர் மகிமைப்படுத்துவார், பரிசுத்த ஆவியினர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இது ரொம்ப லேசா நீங்க கேட்டா நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அதாவது இது என்னன்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அருள் இறங்குறது இந்த நேரத்துல மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துறாங்க. ஏன்னா அநேக அசுத்த ஆவிகளும் இருக்குது. இந்த அசுத்த ஆவிகள் இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுவாங்க. நாங்க பாட்டுக்கு ஆவினார் கேட்க, பரிசுத்தாவினார் கேட்க, அசுத்தாவி எங்களுக்குள்ள வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது தான் சொல்றாரு, நீங்க ஒரு சரியான ஒரு அப்பா நினைச்சது. சரி, இதை முடிச்சாச்சு. 2வது விங் செட்டை 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவனும் செட்டையை அசைத்துமில்லை. செட்டைங்கிறதுக்கு வேங்ஸ். பாப்போமா? க நாப், கே ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஏன் மேல ஒரு ஏ மேல ஒரு கோடு. க நாப், கிணப்பு கிடையாது, கணப்பு கிடையாது, க நாப், க நாப் அது விரிச்சு அப்படி க நாப் விரிச்சாச்சு. சரி, இந்த கனாப் என்னன்னா கிரியேஷன்ல ஆவியானவருடைய ஆக்ஷனை பார்க்க போறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல எந்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிற வசனத்தை காமிச்சோமோ, இவர் கிரியேஷன் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த அசைவாடி கொண்டிருக்கிறத ஒரிஜினல் மொழி ஹீப்ரூல ஒரு பறவை தனது செட்டையை விரித்து அப்படியே அசைவாடி கொண்டிருக்கும். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கனாப். இது ஆவியானவருக்கு ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. ஆனா லிட்டலான கனாப் எப்ப முதல்ல வருகிறது அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார், கிரியேட் பண்ணினார். சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சி. சிறகு அநேக வித்தியாசமான சிறகுகளை நீங்க பார்க்கலாம். கோழிக்கு ஒரு சிறகு இருக்கும், அது குஞ்சி அடக்காக்குறதுக்கு, அது பறக்கிறது கிடையாது. ஆனா பருந்துக்கு ஒரு சட்டை இருக்கும், அது பறக்கிற ஸ்டைலே வேற. அதான் சிறகுகளே வித்தியாசமான சொல். எல்லாத்துக்கும் நாப் தான். ஒரு மயில் இருக்கு, அதுக்கு ஒரு சிறகு இருக்கு, அதை வச்சு அது ஒரு டான்ஸ் ஆடும். ஆண் மயில் தாங்க சிறகு இருக்கும், பெண் மயிலுக்கு இருக்கும், ஆனா அதுல அழகு இருக்காது. கிரியேஷன்லயே ஆண்டவர் யார அழகா உண்டாக்கினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்களை தான், பெண்கள் செகண்ட் தான். இது என்னுடைய தாழ்மையான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி, இதையே கிரியேஷன்ல நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:27, மாமிசத்தை தூள் தூளாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலாத்தான் வருஷிக்க பண்ணி. சிறகுள்ள கடற்கரை மணல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன முடியாதது. நான் உங்களுக்கு ஒரு 2-3 சொன்னேன். ஒரு மயில உங்களுக்கு காமிச்சேன், அதனுடைய சிறகு வித்தியாசமான சிறகு.
ஒரு காக்கா இருக்குது, அதனுடைய சிறகு வித்தியாசமான சிறகு. இப்படி எண்ணற்ற சிறைகள், எல்லாத்துக்கும் வித்தியாசமான சிறைகள் உள்ள அந்த கிரியேட் பண்ணினார். இதை நம்ம பார்க்கறது கேனாப். இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கேனாப். யாத்ராகமம் 25 20. அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து உடன்படிக்கை பெற்றிருக்கு. ரெண்டு பக்கமும் ரெண்டு கேருபீன்கள் அது சட்டைகளை அப்படி விரித்துக்கிட்டு இருக்கு. தங்கள் சட்டைகளினாலே, தங்கள் கேனாப்பினாலே கிருபாசனத்தை மூடுகிறது. கேருபீனுடைய முகங்கள் கிருபாசனத்துக்கு. இது எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமே கோழி தன் குஞ்சியை கூப்பிடுவனமாக நான் எத்தனையோ முறை உன்னை அழைத்தேன், உனக்கோ வார மனது இல்லை. அதான் நான் கேனாப் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கேனாப்ல ஒரு அழகான ஒரு ஓமை ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை எப்படி கொண்டு போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 11. கழுகுக்காக தன்னை ஒப்பிடுகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சியின் மேல் ஆசைவாடி தன் சட்டைகளை விரித்து, கழுகுடைய கேனாப்பை விரித்து அவர்களை எடுத்து இந்த சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போல கர்த்தர் ஒருவரே உள்ளக்கூடாது. ரைட். இப்ப 2வது வார்த்தையை காமிச்சவங்களுக்கு கேனாப். 3வது ரிமூவ். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். 10, 14. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடித்து ஆஸ்தி, தன் ஜனங்களுடைய ஆஸ்தியை கண்டுபிடித்து முட்டைகளை வாரிக்கொண்டு போறது போல, வாரிக்கொண்டு போறது, வாரிக்கொண்டு போகிறது. ரிமூவ் அண்ட் ஏ மேல ஒரு கோடு போறீங்க, எஸ் ஏ வாரிக்கொண்டு போறது. எல்லாத்தையும் தூக்கிடும், எல்லாம் எம்டி ஆகி போயிடுச்சு. இதுக்கு கேரி அவே. வாரிக்கொண்டு போகிறதுக்கு முதல் முறையாக இது எங்க எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்க நினைக்கிறது ஏன்னா அது ரைட் தான். ஆனா பைபிள்ல இது ஒரு வித்தியாசமான கோணத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 17. ஜல பிரளயம் 40 நாள் பூமியை மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பூமியை கிளப்ப பண்ணினது. பூமியை கிளம்ப பண்ணினது பேழையை கிளம்ப பண்ணும் பொழுது இந்த ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் வாரிக்கொண்டு போயிடுச்சு. ஆனா ஒரு பேழை மட்டும் அது மறந்துக்கிட்டு. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை முதல் முறையாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 7:17. ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 21வது வசனம். 5:21. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இது என்ன நம்ம பார்ப்போம். அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷர்களும் சுட்டு எரித்தார்கள். ரிமூவ், சுட்டு எரிக்கிறாங்க. இதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வாசிக்கும்போது. எல்லாரும் அவங்களுக்கு தங்கள் ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் தாவீத ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, நிறைய பேர் ஒரு செய்த பாவத்தையே சொல்லிக்கிட்டு அலைவாங்க, நம்ம செய்யாத பாவமா. ஆனா இதெல்லாமே அவருக்கு குஷி ஆயிடுவார். எப்படி குஷி வர மாதிரியா, ஒரு சொரூபத்தை வாங்கி அவன் தூக்கி வச்சுக்கிடுவோம். மீகா அவன் அம்மாவுடைய காசை, ஆட்டை போட்ட காசை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பாருங்க என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். ஏன்னா பார்த்தாங்க இது வேஸ்டியா, இதை வச்சு நமக்கு பிரயோஜனம், தூக்கி போட்டாங்க. இது என்ன ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு ஆட் பண்ணிடுறேன். 38 வருஷமாக ஒரு திமிர் வார்த்தை படுத்திருந்தா ஒருத்தன் நம்ம பார்க்கிறோம். அவன்
படுக்கையை எடுத்துக்கொண்டு போன ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ஏன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஒரு எக்ஸ்பிளேஷன் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த படுக்கையில நிறைய அவனாவே சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. இங்க தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம், இந்த காலை வைக்க இங்க ஒரு தலானி, இப்படி ரொம்ப அவனாவே, அதாவது இவருடைய கற்பனையில சொல்றாரு. அவராவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இதை விட்டுட்டு போனா இன்னொரு வந்து அதை ஏறி படுத்துக்குவாங்க. நான் அதை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓடி போனார்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 19வது வசனம். இங்க ரிமூவ் தலை போகுது. யோசேப்பு சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இன்னும் 3 நாளிலே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாமிசத்தை தின்னும். இதுதான் அந்த அர்த்தம். ரிமூவ் எதை ரிமூவ் தலை உயிரி அவனுக்கு. இதுதான் ரிமூவ் ந ஷா. சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்க போதும். வாய், மவுத். 10வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு குருவிக்கொட்டை கண்டுபிடிப்புல என் கை ஜனங்களின் ஆசையை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டையை வாரி கண்டுபிடிக்கும். பூமியெல்லாம் ஒன் செட்டில் வாயை ஆஸ்திருந்ததில்லை, செட்டையை ஆசைத்ததில்லை, வாயை திறந்ததில்லை. வாய்க்கு பேக், PEH, மவுத் போட்டிருக்கேன், PEH, பேக். இது அர்த்தம் என்ன அப்படின்னா ஓப்பன். இதுக்கு எட்ஜ் அப்படின்னு, எட்ஜ்னா ஓரங்கள். இப்போ வாய்னா அதுக்கு என்ன ஓரங்கள், இந்த ஓரங்கள் இருக்கிறத எட்ஜ் அப்படின்னு பார்க்கிறோம். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம். மோசேயை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இது எஸ்கியூஸ் சொல்றார். என்ன எஸ்கியூஸ் சொல்றாருன்னா, ஆண்டவர் நான் திக்கு வாயன் அப்படின்னு சொல்றாரா. 4வது அதிகாரம் 10வது வசனம். நான் திக்கு வாயனும் மந்த நாவு. திக்கு வாய்ங்கிறதுக்கு மவுத். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் உனக்கு உன்னுடைய அண்ணன் அனுப்புறேன், ஆரோன் அனுப்புறேன். 15வது வசனம். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தையை போடு. இப்ப நான் உன்னிட்ட சொல்வேன், நீ அதை அண்ணன் சொல்ற. அங்கதான் பேக், PEH, பேக். இவ்விதமாக அவன் உனக்கு பெக்காக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பான். சரி, இதை நம்ம பார்க்கணும். முதல் முறையாக வாயை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம். நோவாவுடைய பேழை வந்துருச்சு, அழிவு முடிஞ்சிருச்சு. 8வது அதிகாரம் 16வது வசனம். அந்த புறா சாயங்காலத்திலே அவனுக்கு வந்து சேர்ந்தது. இதோ அது ஒரு கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை அதன் பெக்கில் இருந்தது. என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா, மனுஷனுடைய வாய்க்கும் பெக், ஒரு பறவையுடைய வாய்க்கும் பேக் அந்த வாயில இருந்துச்சு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு பூமிக்கு ஒரு சாபமாக மாற்றுவதை குறித்து நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே. வாயை திறந்தனா இது ஒரு ஊமையாக சொல்றது. வாயை திறந்த அது சாபத்தை வாங்கிக் கொள்கிற ஒரு காட்சி. இப்ப நம்முடைய செய்திக்குள்ளே போகிறோம். 10வது அதிகாரம் 14வது வசனத்தை பலமுறை நான் வாசிச்சு, இப்ப நான் வசனத்தை வாசிக்க போறதில்ல. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். தேவன் தன் பாதுகாப்பை எடுத்து பார்ப்பார். இவ்வளவுதான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஆசிரியர் அனுப்புறாரு. ஆண்டவர் பாதுகாப்பை எப்படி எடுத்து போட்டாருங்கிறத நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை இனி நான் செய்யலாம்.
அது நல்ல திராட்சை பழம் கிடைக்கும் என்று காத்திருக்க அது கசப்பானதை தந்தது என்று. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா இருக்காது. இதை நான் எப்படி விளக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் வாத்தியார திருமணம் பண்ற ஒரு பெண், அந்த அம்மாவுக்கு கல்யாணம் கட்டணும்னு ஒரு ஆசை என்ன இருக்குன்னா, மாசத்துக்கு ஒருக்காவது என் மாப்பிள்ளை என்னைய பஸ்ஸில் மதுரைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஹோட்டல்ல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என்னை கூட்டு வரணும். இதுதான் எனக்கு ஆசை. இது சரியான ஆசை. ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட்ல பஸ்ல தான் போக முடியும். ஆனா ஒரு டாக்டருடைய மனைவி வேற மாதிரி ஆசை. அதுவும் பெண் தான், மனைவி தான். அது என்ன ஆசைப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு மாசத்துக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆசைப்படும். அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நடக்கும், நடக்காது. ஆனா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நல்ல கனியை கொடுக்கணும். அதற்காக 5வது வசனத்துல, அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதிப்படும். இதுதான் நடக்குது. என்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பு எடுக்கிறார், இது எல்லாமே நடந்து போயிடும். சரி, யோபு இதை குறித்து ஒரு அழகான விளக்கத்தை காட்டுகிறார். யோபு நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போமா? முப்பத்தி 1வது அதிகாரம் 27, 31:27. அவருக்கு வித்தியாசமான ஒரு பயம் இருந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறத எடுத்து போட்டுறக்கூடாது. அவர் எப்ப எடுத்து போடுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெருமை வந்துருச்சுன்னா எடுத்து போட்டுருவார். பெருமை எனக்குள்ள வரக்கூடாது. இவங்க கதை வந்துருச்சு. யோபு 31வது அதிகாரம் 27. என் மனம் ரகசியமாக மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டா. அதாவது இப்ப நான் ஒரு சர்ஜரி பண்றேன். சர்ஜரி பண்ணிட்டு வந்துருவேன். அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த எந்த சர்ஜரி பண்ணிருக்கேனோ போஸ்ட் ஆபரேட்டிவ்ல போய் அங்க என்னை கூப்பிட்டு விடுவாங்க. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். கடைசியாக ஒரு சர்ஜரி பண்ணியாச்சு. நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன். அந்த மனைவி உடனே அது முழங்கால் போடுது, முக்காடு போடுது. எசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவரும் எசப்பா எசப்பா என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அழகாக 2 பேரும் சேர்ந்து ஜெபம் கேட்கிறாங்க. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அவங்களும் ஜெபம் பண்றாங்க. காரணம் என்ன? நானே தாழ்றேன். ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே நீங்க செஞ்சிருக்கீங்க, இது உங்க பொறுப்புன்னு. அப்ப இதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரகசியமாக முத்திய செய்து 24, என் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிது என்றும் என் மிகுதி கிடைத்ததும் நான் மகிழ்ந்து. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் வரக்கூடாது. ஆண்டவர் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆண்டவர் தகுதி இல்லாத எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா இது பலன் இல்லை, நீங்க தான் என் பலன் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு பார்வை நமக்கு இருக்கும். பெருமைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 18:12 அழிவு வருமுன். நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிட்டோம். இந்த ஒரு செட்டை அசைக்கிறதுனா எவனுமே வாயவே தக்க மாட்டேங்கிறான். எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்க வீட்டில் ஏகப்பட்ட காசு இருக்கு, ஏகப்பட்ட நகை இருக்கு. திடீர்னு ஒரு கொள்ளக்காரங்க ஒரு 10 பேர் கையில கத்தி கபடாவோட வர்றாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு போயிரு, எங்களை கொண்டு மட்டும் விட்டுறாரு, எங்களை கொள்ளாத, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போயிரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி செட்டை அசைக்கிறதும் வாயை திறக்காம இருக்கு. இதுதான் சிச்சுவேஷன். இங்க பாப்போமா, 18:12 அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாறுப்பா இருக்கும், மேன்மைக்கு முண்டானது தாழ்மை. இந்த மேன்மைக்கு முண்டானது தாழ்மை. சரி, அடுத்த ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு காட்ட போறேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களை உண்டாக்கியிருக்காரு, உருவாக்கியிருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்திருக்காரு, பிள்ளையா மாத்திட்டாரு, எத்தனையோ கிருபைகளை கொடுத்துட்டாரு. அவருடைய எதிர்பார்ப்பா ஓசியா 12வது அதிகாரம் 5வது வசனம். 12:5 ஓசியா 10:5-7 10:5
5:7 12:5 கர்த்தராகிய அவர் சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீதம். இப்பொழுதும் நீ தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கை. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாங்க. அவர் நம்பிக்கொண்டு திரும்பு. என்ன ஒரு ராங் டைரக்ஷன் திரும்பி வருது. அவர் அனைத்து கொள்ள வல்லமையா இருக்கிறார். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது இவங்க செய்யாதனால ஆசிரியர் அனுப்புறாங்க. அவங்க எல்லாத்தையும் வாரி கொண்டு போறான். இவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. செட்டே அசைக்கதான் கம்முன்னு இருக்காங்க. கொண்டு போ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அபகுக் 2:2 10:8-4 அபகுக் 2:2 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரச்சனை வரும், ஆனா அவர் உங்களுக்கு சொன்னது மாறவே மாறாது. சூழ்நிலைகள் மாறாது. அப்பொழுது கர்த்தர் என்னைக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து போர்வழியை வாசிக்கும்படியாக பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்காக தீர்க்கதரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்திரு. அது நிச்சயமாக தாமதிப்பது இல்லை. சரி, நீதிமான் விசுவாசத்திற்கு இது என்ன சொல்றேன். இனிய உங்கள் ஒருத்தரும் ஒரு பாதை வச்சிருக்கோம். அந்த பாதையில நீங்க போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுப்பார். அது உங்களுக்கு ஒரு பேத்தியா இருக்கலாம், அல்லது ஒரு பேரனா இருக்கலாம், ஒரு மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். அந்த கிஃப்டை கொடுத்த உடனே உங்களுக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது. என்ன நான் இப்படி எதிர்பார்த்தேன், இப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஆனா நீங்க உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும், ஆண்டவனுக்கு நன்மையை கொடுத்தாங்க, எழுதுனதா வாசி, திரும்ப திரும்ப சொல்லு. முடிவில் ஆண்டவருடைய அது ஏன் அதை கொடுத்தாருன்னா அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். சரி, இப்போ முட்டைங்கிறது என்ன நம்ம பார்க்க போறோம். முட்டை தான் நமக்கு தெரியல. ஆனா வசனத்தின்படி முட்டை பார்க்க போறோம். எரேமியா 17 எரேமியா 17 இருதயத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு படம் வரைச்சிருக்காரு. 17:10 கர்த்தராகிய நானே, ஐ ஆம், ஒவ்வொருவனுக்கும் அவன் வலிக்கும் செய்கைகளுக்கும் பலனை தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறோம். இருதயத்தை ஆராயிறாரு, சோதிக்கிறார். நீ என் மேல நம்பிக்கையா இருக்கிறையா அல்லது யார் மேல நம்பிக்கைன்னு சோதிச்சு பார்த்துட்டு நீ உலக பிரகாரமா வாழ்ந்தா உங்களுக்கு முட்டை தான் கிடைக்கும். எக் ஓ அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அபகரித்தும் குஞ்சு குறிக்காமல் போக கௌதரிக்கு சமமா இருக்கணும். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு முடிவிலே மூடனா இருப்பான். பாதி வயது அவன் இருக்க முடியும், அதுக்கு மேல போயிடுவான். முட்டைங்கிறது காத்திருந்து பொறிக்காத கூமுட்டு. என்ன முட்டை? கூமுட்டை. சரி, தேவனுக்கு மறைந்து வாழ முடியாது. ஒரு அதிகாரம் இருக்கும், அது உபாதியா 10:7 உபாதியா ஒரே அதிகாரம் தான். 3வது வசனத்தை வாசிங்க. கண்மலை வெடிப்பாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையில விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போயிடும். நீ கழுகை போல உயர செய்யப்போனாலும், நீ நட்சத்திரத்திற்குள் உன் வீட்டை கட்டினாலும் அவளிடத்திலிருந்து உன்னை விலை தள்ளுவேன் கத்து. நீ பெருமையில எங்க போயிருந்தாலும் நான் உன்னை பிடிச்சிருக்கேன். எவ்வளவு நீங்க தாழ்மையா இருக்கீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை. செட்டி அசைக்கல, வாயை திறக்கல. இது எப்பங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்கிறது. வாசிப்போமா? மத்தேயு 22வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும். ஒரு திருமண விருந்து நடக்குது. அங்க ஒருத்தன் வர்றான். அவன்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்திரம் இல்லை, திருமண வஸ்திரம் இல்லை. 22:12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான், வாயவே திறக்கல. ஏன் திறக்கல? ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த வசனத்தை ஒருத்தர் என்றார்,
கேட்டு என்னத்துக்கு ஆண்டவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு வயசு 78 வயசு ரட்சிக்கப்படலை. எப்பவுமே சண்டை போடுவார், எல்லாம் கலட்டா பண்ணுவார். நான் கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமா வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் கேட்பாரு, இவ்வளோ வசனத்தை கேட்டிருக்கியா, ஏன் நீ இப்படி இருக்க? பதில் சொல்ல முடியாது, அதான் பேசாமல் இருக்கிறது. ஜெபிச்சு முடிப்போம். அம்மாக இறக்கமாம் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவங்களுக்காக நன்றி. நீர் எங்களை நோக்கி பார்க்கும்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும் ஐயா. நான் உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.